அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். யாரோ செய்த குற்றத்துக்கு பழி என்மேல் விழுந்துள்ளதோ அம்மா என்று பரதன் கோசலை தாயிடம் கேட்டு அழுதல். பாடல் எண் 908. யாரெங்கோ செய்பிழையே என்மேலும் விழுந்ததுவோ, ஊரன்னை பழித்தாலும் உன் மகனோ பிழை செய்வேன், பாரனுக்கு கிடைத்தாலும் பரதன் அதை ஆழ்வேனோ, சூரியனாம் ராமனாளும் சுகம் செய்தே மீளேனோ. இதுவே 908வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். யாரெங்கோ செய்பிழையே என்மேலே விழுந்ததுவோ என்ற முதல் வரிக்கான விளக்கம், எங்கோ யாரோ செய்த குற்றத்திற்கான பழி என்மேல் வந்து விழுந்துள்ளதோ அம்மா, ஊரன்னை பழித்தாலும் உன் மகனோ பிழை செய்வேன். அவ்வாறு யாரோ செய்த பிழைக்காக என்மேல் விழுந்த பழியை நம்பி இந்த ஊரே என்னை பழித்து பேசினாலும் என்மேல் குற்றம் சுமத்தினாலும் உன் மகனாகிய நானோ இந்த பரதனோ குற்றம் செய்வேன். நான் எந்த காலத்திலும் அவ்வாறான குற்றங்களை செய்ய மாட்டேன் அம்மா. பாரனுக்கு கிடைத்தாலும் பரதன் அதை ஆழ்வேனோ. இந்த உலகமே எனக்கு ஆள்வதற்காக பரிசாக வழங்கப்பட்டிருந்தாலும் கூட பரதனாகிய நான் அதை ஆளவே மாட்டேன். ஏனென்றால் ஆளுவது என்பது என்னுடைய தமையன் ராமனுக்கு உரிமையானது. அவ்வாறு என்னுடைய தமையன் ராமனுக்கு உரிமை உள்ளதாகிய ஆளக்கூடிய அந்த உரிமையை அபகரிக்கும் விதத்திலே பரதன் ஆகிய நான் எந்த காலத்திலும் செயல்பட மாட்டேன். இந்த உலகமே எனக்கு பரிசாக கிடைத்தாலும் அதை பரதன் ஆளவே மாட்டேன். சூரியனாம் ராமனாளும் சுகம் செய்தே மீளேனோ. அதற்கு பதிலாக சூரியன் என்கிற கதிரவனாகிய என் தமையன் ஆளக்கூடிய அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி அவனுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்து அவனை ஆள வைத்து என் தமையன் ஆளுவதால் இந்த கோசல நாடு மட்டுமன்றி அடியேனும் சுகம் என்கிற இன்பத்தை அடைவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்து நான் மீட்சி அடைய மாட்டேனோ என்று பரதன் அந்த தாயிடம் கேட்டவாறே அழுதான். இதுவே 908வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 909வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.